வணக்கம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா ஐயா நான் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கேன். உண்மையில நேரலைக்கு வந்த நோக்கம் என்னன்னா, நான் இப்போது எங்களோட போராட்டத்திலிருந்து பிரிந்து எங்களோட போராட்டத்துக்கும் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் எங்களோட மக்களுக்கும் மண்ணுக்கும் துரோகம் செய்த ஒரு துரோகியை பற்றி தான் கதைக்க போறேன். இந்த நேரலையை தட்டி விடாம எல்லாரும் படியா என்ன பொறுமையோட இருந்து பாருங்க. கொஞ்சம் நீண்ட நேரலையா இருக்கும். ஆனா அந்த உண்மைத்தன்மையை நாங்க சொல்லணும். இந்த உண்மைத்தன்மையை நாங்க சொல்லலைன்னு சொன்னா நாங்கள் போராளியா இருந்ததுக்கே அருகதையற்றவர்கள். எங்களோட மாவீரரோட நாங்கள் சேர்ந்து இருந்து போராடினதுக்கும் ஒரு அருகதையற்றவர்கள். எங்களுடைய தேசிய தலைவரை உப்பை சாப்பிட்டதுக்கும் ஒரு அருகதையற்றவர்களா போயிடும். நாங்கள் நிச்சயமாக சில துரோகத்தனத்தை எங்களோட போராட்டத்திலிருந்து பிரிஞ்சு போய் செய்தவர்கள துரோகத்தனத்தை உண்மைத்தன்மையை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் இது கொஞ்சம் நீண்ட நேரலையா இருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க. நிச்சயமாக நான் சொல்றது தாயத்திலிருந்து எந்த ஒரு விடையும் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பொய் சொல்லையும் மாட்டேன். என்னன்னா நாங்கள் அந்த வழியில வளர்ந்த நாங்கள் எங்களுக்கு பொய் சொல்லி பிழைக்கணும் என்ற தேவையும் இல்லை. ஏன்னா நாங்கள் உண்மையான போராளிகள். ஏன் பொய் சொல்லணும் என்கிற மக்களுக்கு? நான் அரசியல்வாதி இல்லை, நான் ஒரு போராளி. ஆனா அரசியலுக்கு 1000 மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இறங்கியிருக்கேன். ஆனா நாங்கள் உயிரை துச்சம் என்று மதிச்ச போராளிகள். எங்களோட மக்களுக்கு பொய் சொல்லி அரசியல் செய்யணும் என்ற தேவை எங்களுக்கு இல்லை. அதனால இந்த என்னுடைய செய்திகள் அத்தனையும் நீங்கள் புலம்பெயர்ந்த உறவுகள், தாய உறவுகள் பார்க்கணும், அடுத்த சங்கதிகளுக்கு கொண்டு செல்லணும் என்றதுக்காக தான் நாங்கள் இந்த தாயத்திலிருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். நிச்சயமாக அந்த அடிப்படையில நாம சொல்ல போறபடியே எங்களோட போராட்டத்திலிருந்து பிரிஞ்சு என்ன போராட்டத்துல இருந்து எங்களோட போராட்டத்துக்கும் தலைவருக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் மாவீரருக்கும் துரோகம் செய்து போன காக்காவன்னியன் கருணாவை பற்றி தான் நான் இதுல கதைக்க போறேன். அதாவது எங்களுக்கு 90ஆம் ஆண்டு 1990ஆம் ஆண்டு எங்கள் காலப்பகுதியில திருவண்ணாமலை மாவட்டத்துல அப்ப பதுமண்ண கட்டளை தளபதியா இருக்கார். திருவண்ணாமலையில 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில கவிலம்மான் மாவட்ட புலனாய்த்துறை பொறுப்பா இருக்கார். அந்த அடிப்படையில எங்களுக்கு படிப்பிச்சது எப்படின்னா, தலைவர் இருக்கும் போதே தமிழீழத்தை கன்றோனும். எங்களுக்கு பரம்பரையா சோழர் காலத்துல வந்து சங்கிலியன் சோழர் காலத்துல வந்து எட்டப்பன் பரம்பரை என்று ராஜராஜ சோழன் காலகட்டத்துல காட்டி கொடுத்தோம். எட்டப்பன் தமிழர். அதே டைம்ல காக்காவன்னியன் பண்டாரவன்னியம் போராடக்குள்ள வந்து வெள்ளையருக்கு எதிராக காக்காவன்னியன் சொல்லி ஒரு தமிழன் காட்டி கொடுத்தவன். அப்ப எல்லாம் கூட இருக்கிறவன் தான் காட்டி கொடுப்பேன். அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு காக்காவன்னியன் உருவாகும். நிச்சயமாக நீண்ட காலம் இந்த போராட்டம் நீடிச்சால், ஆனால் நாங்கள் குறுகிய காலத்துக்குள்ள எங்களோட தேசிய தலைவரோட இருந்து தமிழீழத்தை கன்றோம். தேசிய தலைவர காலத்திலே தமிழீழத்தை கன்றோம் என்று கவிலம்மான் 90ஆம் ஆண்டு, எனக்கு 15 வயது. அப்ப 90ஆம் ஆண்டு கவிலம்மா படிப்பிக்கிறாருண்டா எங்கட இயக்கத்திலேயும் ஒரு காக்காவன்னியம் உருவாகும் என்று சொல்லி படிப்பிக்கிறாருன்னா நாங்கள் எல்லாம் யோசிக்கிறோம். என்னடா எங்கட இயக்கத்துக்குள்ளேயே அப்படி ஒருவன் காட்டி கொடுக்குறோம் வரப்புறான் ஆற்றாவன் என்று பார்த்தா எங்களுக்கு தெரியாது. ஆனா 90ஆம் ஆண்டு தீர்க்க தரிசனமாக சொன்ன கவிலம்மா பாருங்க எவ்வளவு தூர நோக்கு இருக்கு. அவங்களை எவ்வளவு தெய்வ புறவிய எப்படியான சிந்தனை உள்ள ஆட்கள் எங்களை தளபதி மாதிரி. அப்ப 90ஆம் ஆண்டு சொன்ன விஷயம் 2004ஆம் ஆண்டு நிரூபிக்கப்படுது. பாருங்க, 90ஆம் ஆண்டு கவிலம்மான் சொன்ன விஷயம் 2004ஆம் ஆண்டு கர்ணாவால நிரூபிக்கப்படுது. கர்ணம்மான்னு சொல்லலாம். கர்ணம்மான் என்றது ஒரு இயக்கத்துல இருக்கிற ஒரு புனிதமான சொல். பொன்னம்மான், புலேந்தியம்மான், பொட்டம்மான், செல்லக்கிளியம்மான், கவிலம்மான் அப்படியான்னு சொல்லி பலதரப்பட்ட அம்மான்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன இயக்கத்துல அது ஒரு பொன்னான்னு சொல்லு. ஆனா அந்த காட்டி துரோகம் செய்து போனவன் என்கிற அந்த பேரை அந்த பட்டத்தை வைக்கக்கூடாது. அம்மான் என்ற பட்டம் முரளிதரனுக்கு இல்லை, கர்ணா அவர்களுக்கு இல்லை. அது எங்களை பொறுத்தலையில புலிகள் ஆகிய நானும் என்னென்றா சில விஷயத்த நான் பார்த்து வந்தேன்னா, அம்பார மட்டக்களப்பை பொறுத்தலையில உண்மையில நான் கர்ணாக்கு புலியானுக்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பதிவு போடுறதில்லை. என்னன்னா அம்பார மாவட்டத்தை பொறுத்தலையில நிச்சயம் புள்ளியான் கர்ணா இருந்தா தான் தமிழ் மக்கள் இருப்பை தக்க வைக்கலாம். அல்லது தமிழ் மக்கள் இருப்பு கேள்விக்குறியாயிரும்ன்றதுக்காக நான் இதை பற்றி ஒரு குறிப்பிட்ட காலமாக நான் முதல் கதைக்காம வந்தேன். ஆனா இப்ப சில இதுல வந்து அவற்றை கதைச்ச கதைகள் எல்லாம் இணையதளங்கள் வழியே திரும்ப மீளாவி செய்த மாதிரி வந்து கொண்டிருக்குது. அவர் கதைச்ச கதையெல்லாம் தான் நியாயப்படுத்துற மாதிரி தான் ஒரு உத்தம புத்திரர்
என்ற மாதிரியும் தான் தலைமைக்கு தலைவருக்கு புத்தி சொல்ற ஆள் என்ற மாதிரியும் தான் சொல்றதான் தலைவர் கேட்கணும்ன்ற மாதிரியும் அவற்ற கதையெல்லாம் திரும்பி வருது. திரும்பி வரக்க இப்ப இன்றைக்கு என்ன என்ன பேரு லண்டன்ல இருந்து அந்த ஜெயபாலன் என்ற ஒரு நாசதார துரோகி கதைக்கிற கதையும், இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பச்சை துரோகி என்ன பேர் அவங்களுக்கெல்லாம் செம்மணி புதைகுழி தோண்டக்குள்ள கிழக்குல புள்ளியான ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண மாதிரி செம்மணி புதைகுழி விசாரணையில வந்து டக்ளஸ் அறிஞ்சித்தாத்தெல்லாம் உள்ள போறாக்கள் தான். அதுல மாற்று கருத்து கிடமில்ல. இந்த அனூர் அரசாங்கம் இருந்தா கட்டாயமா அது செய்யும். அது இருக்கட்டும். ஆனா அந்த அறிஞ்சித்தாத்தன் பஞ்சத்துறை அவங்கள் கதைக்கிற கதை என்று சொல்லி பார்க்கக்குள்ள வந்து உண்மையிலே இவ்வாறான துறவியல். அப்ப இவ்வளவு துறவியல் விஷயத்தையும் விட இந்த கர்ணான்றவன் செய்த விடயத்தை நான் வந்து என்னத்துக்காக நான் சொல்லாம இருக்கேன், என்ன சொல்லாம இருந்தேன். என்ன திரும்ப இவங்கள் என்ன விஷயத்தை நான் சொல்ல வரேன்டா, இடையில அருஞ்சித்தாத்தன் இந்த ஜெயபாலன் சொல்ற விஷயங்கள்ல இப்ப வர சங்கதியல் அவங்களுக்கு இந்த செய்தி மனதில் பதியும். அட இப்படித்தான் இருந்திருக்கு, இப்படித்தான் இருக்கு. அப்ப இயக்கம் தான் புல செய்திருக்கு, ஏனைய இயக்கங்கள் புல செய்யல என்று சொல்லி எங்களை சித்தரிக்கிற மாதிரி இந்த அறிஞ்சித்தாத்தன் ஜெயபாலன் மாதிரி இந்த கர்நாடக விஷயம் இப்ப மீளாவி செய்து வார மாதிரி மௌனோல் யூடியூப்ல இப்படி வரக்க யோசிப்பாங்க. அப்ப கர்ணா சொல்றதே சரி, அப்ப தலைவர் பிள்ளை, அப்ப தலைவர் கர்நாடக சொல்ல கேட்டு இருக்கலாம் தானே, பேச்சுவார்த்தையை போயிருக்கலாம் தானே, அப்ப கர்ணா சொன்னதை கேட்டு சைன் வச்சிருக்கலாம் தானே என்று சொல்லி அந்த இளைய சங்கதிகள் அடுத்த சங்கதிகள் சிந்திக்கும் மூலமாக இவர் செய்தி கர்நாடக மீளாவி செய்தி திரும்பி வந்து கொண்டிருக்கு. முட்டாள் பைத்தியகாரா, நான் சொல்றேன் கேளுங்க மக்களே, இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை, இதுதான் நேர்மை, இதுதான் சத்தியம். என்ன காரணம்டா ஒன்று நான் சொல்றேன், நீங்க நினைக்கும் என்னடா எனக்கு அந்த சில விஷயங்கள் கதைக்க அன்னைய பற்றி அந்த மனுஷனை பற்றி கதைக்குள்ள எனக்கு தாங்கலாத ஒரு வேதனை. துரோகம் செய்ய வேண்டியவங்கள் இயக்கத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நான் கேள் சொல்றேன், இந்த கர்ணான்ற நாசதார காக்காவனியனுக்கு எத்தனை பேர் இயக்கத்துல இருக்க அவன் அண்ணனை சுட்டு இருக்கிறாங்க, பொறுத்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. சரி, ஏதோ தவறு செய்த முடிஞ்சு. அவங்க அப்பாவை சுட்டு இருக்கிறாங்க, பொறுத்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. மாமனை சுட்டுருக்காங்க, மாமியை சுட்டு இருக்கிறாங்க. துரோகம் செய்தா காட்டி கொடுத்தா சில சந்தர்ப்பத்துல சுட்டு தான் இருக்கிறாங்க. சுட்டா அதையும் பொறுத்து கொண்டு இந்த எத்தனையோ போராளியர் தளபதிமார், உண்மையிலே எத்தனையோ தளபதிமார் இறுதி வரைக்கும் இருந்த தளபதிமார் இருந்திருக்கான், போராளிகளும் இருக்கான். ஆனா உனக்காரடா சுட்டது இயக்கத்துல இருக்க கர்ணா அவர்களை நீ துரோகம் செய்து போறதுக்கு இது கொஞ்சம் நீண்ட பதிவா இருக்கும். சொல்லுங்க, உனக்கு இந்த துரோகம் செய்யல, நீ தனியா உன்னுடைய சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக நீ செய்து போட்டு போன ஒரு பள்ளி பாவம் கர்மா இன்றைக்கு நீ அறுக்கிறாய். உப்பு திண்டவன் தண்ணி குடிச்சே ஆகணும்ன்றது முந்திதான் செத்ததுக்கு பிறகு அரசன் அன்றார்ப்பான் தெய்வம் நின்று கொள்ளும் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நின்று கொள்ளுது உங்களை பத்தி. இப்ப விளங்குதான் நீங்க நாக்கிங் கேவலமாக அரசாங்கமே காரி துப்பி விட்டு இருக்கு உங்களை ரோட்ல, கரும்பு மாதிரி சப்பு சப்பு சப்புண்டு சப்பி பட்டு பூண்டு துப்பி விட்ட மாதிரி துப்பி விட்டுருக்கோங்க. காக்கவனியம் கர்ணா, நான் கதைக்கிறேன் கேள். அன்பான மக்களே, இதுதான் யதார்த்தமான உண்மை. நான் கதைக்க போற விஷயம் இந்த கர்ணா சொல்ற உண்மை இல்லை. தேசிய தலைவருக்கு பாடம் படிப்பிக்க வருத்தவில்லை. அந்த மனுஷன் ஆரம்ப காலத்துல கோயில்ல ஒளிச்சிருந்து இயக்கம் உருவாக முதல் அந்த நேரம் கோயில்ல ஒளிச்சிருந்து கிழமை கணக்குல சாப்பாடு இல்லாமல் இருந்து கீழே இறங்கி வெளியில வந்தா சூரியனை பார்க்க கண் கூசும் அவருக்கு, கண்ணால தண்ணி வலியுமா. போராட்டம் ஆரம்பிக்க அந்த நேரம் பழைய மூத்த உறுப்பினர் மாதிரி பண்டிதர் அன்னையாக்கள் அவங்களோட இருக்கக்குள்ள அந்த அண்ணன் ஒரு 5-6 பேர் சேர்ந்து இயக்கத்தை உருவாக்கக்குள்ள கோவில் சீலிங்கம் ஒழிச்சிருப்பாராம். அப்ப அப்படி அதே மாதிரி சுடலைக்குள்ள போய் படுத்து கிடந்து மண்பட்டிய கலட்டி மண்பட்டியில ரொட்டி சுட்டு சாப்பிட்ட மனுஷன் தான் அந்த மனுஷன். இந்த போராட்டம் செல்லக்கிளியம்மான் அந்த நேரத்துல ஒரு மாட்டை வித்து போட்டு ஒரு சொற்கன் வாங்கி கொடுத்து போராட ஒழிக்கிட்ட காலம் தான் அந்த மனுஷன். அந்த அப்ப கர்ணாவும் இல்லை, மாத்தையாவும் அப்படி கஷ்டப்படல. அப்ப அந்த மனுஷன் ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொன்றா தான் உருவாக்கி ஒரு ஆள் 2 பேரை தான் உருவாக்கி கொண்டு வந்தது. அப்ப கர்ணா ஆரண்டே தெரியாது இயக்கம் உருவாக்க. பாருங்க, அந்த மனுஷன் செய்த இவ்வளவுத்த உருவெடுத்து அதே மாதிரி ஒரு பிஸ்டல் வாங்குறதுக்கு அந்த நேரத்துல ஏதோ சம்பந்தன ஏதோ ஒன்று சொல்றாங்க, அவர்கிட்ட பிஸ்டல் இருந்தான் போய் வாங்குறது காசு கொண்டு ஏதோ வாங்க காசு காணா வந்துட்டான்.
பிறகு அதை மாறி ஏதோ ஒரு வழியில இன்னும் நகை ஏதோ வித்து அம்மாக்கிட நகையை என்னோ வித்து தலைவர் ஒரு திரியேட்டு வாங்கினான்னு சொல்லி அதுவும் எனக்கு இப்ப சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மனுஷன் எவ்வளவு அருக்குட்டி அடிப்படையிலிருந்து இந்த இயக்கத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு அந்த இயக்கத்தை உருவாக்கி கட்டி காத்து ஏனைய இயக்கங்கள் எல்லாம் ஒரு தமிழீழம் என்ற கோரிக்கையோட போய் இடையில அந்த கோரிக்கையை விட்டு இந்திய அரசுல சொல்ல கேட்டு இந்திய அரசோட எங்களுக்கு எதிராக புலிகளுக்கு எதிராக இந்திய அரசு திருப்பி விட்டுது. காரணம் என்னன்னா புலிகளையும் தங்களை வசப்படுத்த வழிகிட்டது இந்தியா. ஆனா தலைவர் அதை ஏற்றுக்கொள்ளல. ஈழத்துக்காக மக்களுக்காக போனாங்க, மக்களுக்கு எதிராக துரோகமாக நாங்க செயல்படக்கூடாது, எங்களை இயக்கம் தலைவர் மட்டும்தான் உறுதியா நின்றபடியா ஏனைய இயக்கங்களை இந்தியா வாங்கிட்டு எங்களை இயக்கத்துக்கு எதிராக திருப்பி விட்டது. அந்த இயக்கத்தையும் தான் தாக்கு கொண்டு சண்டை செய்து அப்படியே வளர்ந்து கொண்டு ஆரம்பத்துல அந்த நேரம் நீ கருணா வந்துட்டாய், அதுக்கு முகம் கொடுத்து வளர்ந்து கொண்டு கடைசி இந்திய அரசு வரக்குள்ள இந்திய அரசையும் எதிர்க்கிற அளவுக்கு சண்டை செய்யற அளவுக்கு அந்த மனபலம் படைச்சி ஒரு குறுகிய போராளியை வச்சு கொண்டு அந்த நேரம் இந்திய இராணுவத்தோட மோதக்குள்ள வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு 700-800 போராளிகளும் இல்லையா ஆரம்பத்துல. அப்போ அந்த நேரத்துல அப்ப அப்படியான ஒரு போராளிகளை வச்சுக்கொண்டு இந்திய இராணுவத்தோட மோதி சண்டை பிடிச்சி எல்லாம் செய்துட்டு இன்றைக்கு ஒரு கட்டத்துல உலகமே போற்ற அளவுக்கு வல்லரசோட சண்டை பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கு எல்லா பலத்தையும் உருவாக்கி வான்படை, கடல் படை, என்ன சொல்றது, நீதி, நிர்வாகம், பொலிஸ், இனி வர்த்தகம் எல்லாத்தையும் ஒரு தனிய அரசு மாதிரி வன்னி நிலப்பிறப்புல 90ஆம் ஆண்டுல இருந்து 2009 வரும் வரைக்கும் 19 வருஷம் வச்சு ஆண்டு எங்களை மக்களையும் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த மக்களையும் கிட்டத்தட்ட 6-7 லட்சத்து மக்களுக்கு மேல 19 வருஷம் வச்சு ஆண்டு இவ்வளவுத்தையும் செய்து கொண்டிருக்க நீ இன்றைக்கு ஆற்றா தலைவருக்கு சொல்றதுக்கு, இவ்வளத்தையும் உருவாக்கி வந்த தலைவருக்கு நீ யாரா படிப்பிக்கிறது? கர்ணா, நீ ஒரு சாதாரணமான போராளி. தலைவர் இல்லாட்டி கர்ணாண்டா ஆரண்டு தெரியாது, கர்ணா அம்மானண்டா ஆரண்டு தெரியாது இயக்கத்துல இருக்கு. அந்த மனுஷன் தான் வளர்த்தெடுத்தது. நீ யாரா அவரை வளர்த்த? நீ பரதேசி நாயே காக்காவன்னியன். நீ குடிச்சு பல பொம்பளைகளோடையும் படுத்து சிங்களத்தீவோட இவ்வளவு இதுகளையும் படுத்து கோடிக்கணக்கில் காசை கொள்ளையடிச்சு எல்லாம் செய்து போட்டு இன்றைக்கு அரசாங்கத்துக்கு கூட்டி கொடுத்து இன்றைக்கு அரசாங்க காரை துப்பி ஒன்ன கரும்புமாய் துப்பி போட்டு ரோட்ல நிற்கிறாய். ஆனா நீ தலைவருக்கு பாடம் படிப்பிக்கிற இப்ப திரும்ப அரசியலுக்கு. இதுதான் நடந்து, இதெல்லாம் நான் விட்டுட்டு வந்தேன். இந்த கதையை கேளுங்க. இதுக்குத்தான் நான் சொல்ல வரேன். கர்ணாவா இருந்தாலும் சரி, கேபி என்ற நாயா இருந்தாலும் சரி, காட்டி கொடுத்த முழு பேருக்கு தான் இந்த பதில். எவனா இருந்தாலும் இதுதான் பதில். இந்த பாருங்க, கர்ணா என்ன கதைக்கிறான்னு கேளுங்க, கேட்டு போட்டு மக்களை இதுக்குத்தான் நான் அந்த பதில சொல்றேன். நல்லா பேசுற போய் நல்ல காட்சி இயக்கத்துக்கு தான் பாருங்க, அங்க போய் சூழ்ச்சியில போயினா பொம்பளைலாம் தாண்டி கூடிய கலட்டி எறிவாடு போய் பெல்லுங்க. பாத்தீங்களா, சூசில போய் அந்த நேரத்துல பேசினா காசு சேர்க்கறதுக்கு தான் தலைவர் பேசுறதான். அப்ப உணர்வோட அங்க உள்ள மக்கள் தாலி கொடியெல்லாம் கலட்டி எறிகிறாங்களா? ஆரை நம்பி கலட்டி எறிஞ்சவங்க, ஆரை நம்பி தேசிய தலைவரை நம்பி தமிழீழத்துக்காக போராடுறான்ட்டு அந்த நேரத்துல ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் முழிச்சு கொண்டிருக்காங்களாம் தலைவர் போற காலத்துல. அப்ப கேட்கிறாங்களா, என்ன ஐயா அந்த நேரத்துல முழிச்சு கொண்டு இருக்கிறீங்க? 2 பேரும் நித்திரவுல இல்லையா? நாங்க போராட வேண்டிய நேரத்துல இன்றைக்கு 16 வயசுல எங்களுக்காக இரவு பகல் நித்திர முழிச்சு கொண்டு இருக்கிற பிள்ளைக்காக நாங்க முழிச்சு கொண்டு இருக்கிறோம்ட்டாங்களாம். அந்த நேரம் தலைவர் 16 வயதிலே ஆயுதம் தூக்க வழிகிட்டார், போராட்டத்தை ஆரம்பிக்க வழிகிட்டார். அப்ப கர்ணா பால் குடிச்சு கொண்டு இருந்தது அம்மாவில. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படியான தலைவருக்கு படிப்பீங்களாம். அப்ப சுவிஸ்ல இருந்து நகையெல்லாம் கலட்டி எறிஞ்ச, சுவிஸ்ல எல்லா நாட்டில இருந்தும் கொடுத்தவங்களுக்கு தான் இயக்குது. அதுலயா நீ வளர்ந்த, நீ உன்னை வளர்த்தது இன்றைக்கு தலைவர் இல்லாட்டி நீ வெளிநாடு போயிருப்பியாடா? உனக்கு தெரியுமா பேச்சுவார்த்தை மேச? உலகத்துக்கு கர்ணாண்டு ஆரண்டு தெரியுமாடா தலைவர் இல்லாட்டி? நீங்க தலைவருக்கு பாடம் படிப்பிக்கிறீங்க, செய்யற துரோகத்தை செய்து போட்டு. கேளுங்க இத. அப்ப கொண்டு வந்து அவங்க என்னத்தை கொண்டு வந்தாங்க? சமஷ்டி முறையான தீர்வை பற்றி பேசுவோம். 2 கையெழுத்து இருக்கு. அப்ப அந்த மாதிரி எங்களை தான் எங்களை பேச்சாளர் நாங்க வைக்க மாட்டோம். ஏன்னா தலைவர்கிட்ட கேட்டுதான் வைக்கும். அவங்க திடீரென்னா கொண்டு வந்தோம். அப்ப நான் தான் சொன்னேன், அண்ணா இது நல்ல ஒரு முடிவு. ஏன்னா நம்ம யுத்தத்துல சண்டை உடிச்சு இறுதி கட்டத்தில் இருக்கும். வெள்ளம் ஒன்றும் இல்லை,
கட்டம் கட்டமா தான் நான் சொல்லுவேன். என்னண்டா நம்மடியா கேளுங்க. இவன் சொல்றான் சமஷ்டி முறையை கொண்டு வராங்க. என்ன நோர்வேயில வெளிநாட்டுல பேச்சுவார்த்தைக்கு போன இடத்துல பேச்சு கொண்டிருக்க இந்த கர்ணான்ற நாய் சொல்றான். அப்ப அந்த மாதிரி என்ன சொல்றாராம், சமஷ்டி என்ற முறையை கொண்டு வந்து சைன் வைக்க சொல்றாங்களாம் விடுதலை புலிகள் தரப்புலையும் இளைஞர் சங்கத்து தரப்புலையும். அப்போ இவர் அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, நான் தலைவர்கிட்ட கேட்டு தான் சைன் வைக்கணும். பாருங்க, அந்த மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு உனக்கு இல்லையடா நாய். உன்ன நீ யாரடா நீ தலைவர் இடத்துல இருந்து சைன் வைக்கிறதுக்கு? பிறகு என்னடா இயக்கம்? நீ தலைவரா இல்ல விவகாரம் தலைவரா? என்ன கர்ணா, நீ கொஞ்சம் சிந்தி தலைவர்கிட்ட ஓடர் நீ சொல்றது நீ யாரு? தமிழ்ச்செல்வன் கூட எவ்வளவுதான் இருந்தாலும் சில விஷயம் இடக்கு முடக்கா சில உடவியலாளரோ சில கேள்விகளோ கேட்டா சிரிச்சு கொண்டு அந்த முத்து பல்லால சிரிச்சு கொண்டு பதில் சொல்வார். இப்படி அந்த சிரிப்புக்கே ஒரு அழகு இருக்கு அந்த பல்லுக்கு. இந்த விஷயம் தலைமை படம் கேட்காம நான் முடிவு சொல்ல இயலாது. அன்னைக்கிட்ட கேட்டுட்டு வந்தான் அந்த முடிவு சொல்லலாம். அப்ப அந்த மனுஷன் சொல்லி அளவுக்கு அதே மாதிரி அந்த மனுஷன் சொல்ற அளவுக்கு நீ வெய்யன்று இருக்க சை. இங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களா, உடுப்பு இல்லாம இருக்கிறாங்க, சண்டை களத்துல நிக்கிறான். ஏதோ பேர் நீ இயக்கத்தை உருவாக்குனர், வேறுதான் எல்லாத்தையும் உருவாக்கி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர். இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு போகிற அளவுக்கு வேறுதானே கொண்டு வந்தவர் இந்த காக்காவணிங்கிறனா. அடே பரதேசி நாயே, நீ உன்னை உருவாக்குன தலைவர் தான். நீ என்னன்ற முடிவெடுப்பாய் அங்க சைன் வைக்கிறதுக்கு? இது வரைக்கும் உனக்கு யாராவது இப்படி பதில் கழிச்சிருக்கானா? இம்பராசாவத்தில் நான் தான் கதைக்கலாம். எனக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்கு, அந்த துணிவு இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு. இவனுக்கும் சுட்டி காட்டக்கூடிய பலம் எனக்கு வந்திருக்கு. அது நான் நித்திரவுள்ள இல்லை 2 நாள் இந்த செய்தியை கேட்டு பாருண்டா. தலைவர் உருவாக்கி கூட இவங்கெல்லாம் இப்படி கதைக்க விளைக்கிட்டான். நீ என்னன்றா தலைவருக்கு கட்டளை போடுவாய்? நீ யாருடா தலைவருக்கு கட்டளை கூட? நீ ஒரு இயக்கத்துல இருக்கும் வரைக்கும் எந்த சொர்ணமண்ணையோ வால்ராஜன்னையோ கர்ணாவோ பானுவோ பொட்டரோ இயக்கத்துல இருக்கும் வரைக்கும் தானே அந்த பலமும் அந்த அதிகாரமும் அந்த துணிவும் அந்த ஆற்றலும் அந்த அந்த தளபதி என்ற ஒரு அங்கீகாரமும் மக்களும் மதிக்கிற, உலகம் மதிக்கிற, அரசாங்கம் மதிக்கிற, சர்வதேசம் மதிக்கிற இயக்கத்துல இருக்கும் வரைக்கும் தான் வால்ராஜன் ஏண்டா வால்ராஜனுக்கு ஒரு மதிப்பு, பொட்டருக்குண்டா பொட்டருக்கு ஒரு மதிப்பு இருக்கும், சொர்ணமண்ணா சொர்ணமண்ணைக்கு இல்லை பானுமண்ணா பானுமண்ணைக்கு ஏன் இருக்கும். அதே மாதிரி கர்ணாமண்டா கர்ணாமனுக்கு இருக்கும். அந்த இயக்கத்துல இருக்கும் வரை இயக்கத்தை விட்டு பிரிஞ்சு போன அந்த மதிப்பு இருக்காதடா. நீ ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான். இயக்கத்தை விட்டு பிரிஞ்சு போனா, அது பிரிஞ்சு போனா வேற விஷயம். இன்னைக்கு பிரிஞ்சு இயக்கத்தால விலத்தப்பட்டு போனா அது வேற விஷயம். ஒரு அளவு ஒரு அவன் சண்டை பிடிச்சான்ற ஒரு மதிப்பு இருக்கும். அடே நீ செய்த துரோகம் இருக்குடா, நீ செய்த துரோகம் இருக்கல. அண்ணன் உன்னை நம்பினதுக்கு நீ செய்த அல்லவனுடா தாங்கி இல்லாம இருக்குடா. நீ செய்த துரோகம் எப்படியான துரோகம் பண்ணி சொல்றா? தாங்கி இல்லாம இருக்குடா. நெஞ்சில கோடாலியால கொத்து நீரா அன்னைக்கு தெரியுமா? நெஞ்சில உன்னை வளர்த்து நம்பின ஒரு தலைவருக்கு நீ நெஞ்சில கோடாலியால கொத்தி பிரிச்ச நீடா தெரியுமாடா? 6000 போராளிய கொண்டு பிரிச்ச நீடா. நீ எவன்டாவன்? நீ தலைவர் பிள்ளைகளை கொண்டு பிரிக்கிறதுக்கு நீயே நடி விட்டு போட்டு போண்டா நாய். நீ என்னன்றா போய் வெளிநாட்டுல சைன் வைப்பாய்? அண்ணன் இவ்வளவு தமிழீழத்துக்காக போராடி கொண்டு 1000 போராளிகள் துடிக்க பதைக்க போய் சண்டை பிடிச்சு அஞ்சாவரத்துல போய் 21 போராளிகள் கரும்புலிகள் சண்டை பிடிக்கிறாங்க. பட்டப்பாலையில கட்நாயகல போய் கரும்புலிகள் சண்டை பிடிக்கிறாங்க. இன்றைக்கு போர்க்கண்ண வந்து உயிரோட போய் மாங்குளத்துல படிக்கிறேன், மில்லர் போய் உயிரோட போய் படிக்கிறேன், அங்கேயே நீ கடல்ல போய் படிக்குதுகள். அப்ப இவ்வளவு பேருக்கு ஆற்றா பதில் சொல்ற கர்ணா காக்காவணி நாய் எனக்கு வேற நாய் வருது. ஆற்றா பதில் சொல்ற அண்ணன் தானேடா பதில் சொல்லணும். இவ்வளவு பெற்றோர்களுக்கும் இவ்வளவு மக்களுக்கும் பதில் சொல்லணும். அந்த நம்பித்தானேடா போய் கரும்புலி படிச்சது. உன்னை நம்பியாடா படிச்சது? கர்ணாவை நம்பியாடா? கர்ணாவோட தமிழகம் பெற்றுக் கொடுப்பான்னு படிச்சது. நீ ஒரு சாதாரண தளபதி, நீ மட்டம் வர தளபதி, அது திருவண்ணாமலைக்கு வர தளபதி. அப்ப நீ என்னன்றான் தலைவருக்கு கட்டளை விடுவாய்? நீ யாரு? அப்ப நீ இன்றைக்கு இயக்கத்துல இருந்து செத்தா கேர்னலோ பிரிகடியரோ கர்ணம்மான் வீரச்சாவுண்டு தான் நீடா வரும். தலைவர் இல்லையண்டா எல்லாம் முடிஞ்சிடா. இந்த பால ஆட்டை இல்லாம தானே இருக்கீங்க எல்லாரும். அந்த வளர்த்த முள்ளந்தண்டு இல்லாம தானே இருக்கிறீங்க. எங்கடா பலம்? எங்கடா பலம்?
நீ இவ்வளவு நீ என்னன்றா தலைவருக்கு நீ கட்டளை இடுவாய், நீ என்னன்றா சைன் வைப்பாய்? நீ என்ன சைன் வச்சு போட்டு நான் சொன்னதை கேட்கல, நான் சைன் வச்சு போட்டு வந்ததை என்ன துரோகி என்று சொன்னார். மாத்தையா செய்த மைனியும் செய்யிட்டாண்டோனே தான் விட்டுட்டு என்ன ரிங்கோ என்ன மட்டம் வரைக்கும் வந்துட்டேன். வந்தோட 6000 போராளிகளை வீட்டுக்கு அனுப்புனு சொல்றேன். உண்ட வாயாட அடே நீ யாரடா 6000 போராளிகளை வீட்டுக்கு அனுப்ப? நீ உன்ன நம்பியாடா இயக்கத்துக்கு வந்தவங்க? பிரபாகரன் தேசிய தலைவரை நம்பி தனியாட 6000 போராளிகள் வந்தவங்க. அப்ப நீ எப்படா அந்த ஒரு வீரக்கட்டேன ஒரு என்ன சொல்றது, அந்த வீரக்கட்டே கோடாளியால கொத்தக்க நெட்டு பழும்பு அதே மாதிரி கொத்தி போட்டீரா தலைவர் நெஞ்சில. ஏண்டா நீ நல்லா இருப்பியாடா? நீ நீ இங்க எப்படி இருக்க வேண்ட கதையை கேளுங்க. நான் கதைக்க கூடாண்டு இருந்தேன் நான். சரி ஓகே, வாழ்ந்துட்டு போட்டும், எல்லாரும் வாழ்ந்துட்டு போட்டோம். அந்த ஆள் போட்ட பிச்சை என்ன செய்யற, காட்டி கொடுத்தீங்க, கூட்டி கொடுத்தீங்க, எல்லாம் செய்தீங்க. இன்றைக்கு போராளிகளை எங்களை ரோட்ல விட்டுட்டீங்க. அது வேற விஷயம். நீங்கள் இயக்கத்துல இருக்கீங்க அப்படி இருந்தீங்க, இப்பயும் அப்படி இருக்கிறீங்கன்னா ஓவரா அடுத்த சங்கதிகளுக்கும் உங்களோட கதையை இப்ப யூடியூப்ல ஷேர் பண்ணி அதுதான் உண்மை, தலைவர் செய்த பிழை என்று சொல்றது. கருணா சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தைக்கு தலைவர் உடம்பட்டிருக்கலாம், இவ்வளவு பேர் செத்துருக்க தேவையில்லை என்று சொல்ற நிலைமைக்கு நீ கொண்டு வராய். அப்ப தலைவரை பிழை என்று கொண்டு வரேன். அவர் சாதாரணமான போராளிகள் மீடியால கேட்கிறாங்க தானேடா, நீ ஏண்டா குருடா நீ நிக்கிறாதானே? தமிழீழம் என்ற ஒரு கோரிக்கையே கைவிட்டால் சாதாரணமான போராளிகளும் உங்களை சுடலாம் என்று உங்களோட இயக்கத்தில் இருக்குதான்னு சொல்லி கேட்க அந்த மனசுங்க என்ன சொல்றாரு தலைவர்கிட்ட இப்படி கேட்கிறாங்க. இப்பயும் அதே நடைமுறையெல்லாம் இருக்கு. என் கிட்ட என்ன சொன்னவர் தானே 90ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல வச்சு அங்க சுவிஸ்ல வச்சுன்னு சொன்னவர் தானே, தமிழீழத்தை கைவிட்டா சாதாரணமான போராளிகளும் தலைவரை சுடலாம் கிட்டனா அதையும் சொன்னதான் உண்மையும் தானேடா. நீ என்னன்ற போய் சமஷ்டிக்கு சைன் வைக்க போவாய்? அப்ப உண்ட 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 அம்மா அப்பா உனக்கு பிறந்த பிள்ளை இருந்தாரா போராடினவர்கள்? மட்டம் வர போராளிகள் தியாகம் தெரியுமாடா? அவங்க இன்றைக்கும் ஒண்ணுல எவ்வளவு இன்றைக்கும் போராளிகள் உன்னோட இல்ல தெரியுமாடா? நீ செய்த துரோகத்தால நீ தலைவருக்கு மட்டும் நீ துரோகம் செய்யல, மட்டம் வர மக்களுக்கும் துரோகம் செய்யிட்ட. பொதுவா கிழக்கு மாகாணம் என்று சொல்லி கொண்டு வந்தாங்க, பிரதேசவாதம் என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. அதை விட மோசமா போகுது பிரதேசவாதம். இப்ப ஃபுல்லா போகுது பிரதேசவாதம் மட்டும் இல்ல. அங்கால சொல்றான் மன்னார் மாவட்டம், அங்கால மாந்த கிழக்குன்றாங்க, இங்க மன்ன அடமன் கிழக்குன்றாங்க, இங்க மேற்கன்றாங்க, இங்க யாழ்ப்பாணத்துக்கு அவன் கரையாமன்றாங்க, அவன் வெள்ளாமன்றாங்க, இவன் பல்லன்ன்றாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியா போராட நிறைய போகுது. இப்ப வடக்குல கிழக்குல இப்படியெல்லாம் போகல, பிரதேசவாதங்கள்லாம் கிழக்குல போகல. கிழக்கு மக்கள் இன்றைக்கும் படிக்கிறாங்களா? உண்மையா ஒற்றுமையை பார்க்கணும்னா கிழக்குல தமிழ் மக்கள் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. ஆனா வடமாநிலத்துல நிறைய பிரதேசவாதம் போகுது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா நீ கொண்டு வந்த பிரதேசவாதம் ஒரு சரிவு, ஒரு வித்தியாசமான ஒரு பிரதேசவாதம். மக்களே இதை தட்டி விட்றான் பாருங்க. இந்த வந்த கதையை கேளுங்க, அடுத்த கதையை. காயம் 10,000 காயம் வந்துட வைத்தியசாலை இல்ல, மருந்து இல்ல, இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நமக்கு ஒரு காலவாசம் தேவை. பாருங்க, இந்த கருணான்ற நாய்த்தக்கம் பெருக்கிறான். அடை எக்கச்சக்கமா 10,000 பேருக்கிட்ட காயம் கிடக்குன்றாய், மருந்து இல்லைன்றாய். இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைன்றாய். அதுக்காக சமஷ்டிக்கு சைன் வைக்காட சொன்னவர் தலைவர். நீ ஏன்டா தலையில போட்டு அடிக்கிறாய்? நீ யாரா வெளிநாட்டுல இருந்து காசு எடுக்கிறாய்? இல்ல நீ யாரா இங்க வர்த்தகத்தை உருவாகி இருக்கிறாய்? தலைவருக்கு தெரியும் தானேடா, ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சவருக்கு தெரியும் தானேடா என்ன செய்யணும், போராளிகளுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு என்ன செய்யணும், அந்த மனுஷனுக்கு எல்லாம் தெரியும் தானேடா. நீ ஒரு சாதாரணமான ஒரு மாவட்ட தளபதி தானேடா. நீ என்னடா தலைவருக்கு அடுத்ததா உன்னை நியமிச்சிருந்ததா? மட்டம் வரையில் ஆக்கள் கூட அந்த பொறுப்பை விட்டு இருந்தது. ஆனா பொறுப்பு விட்டதுக்கு நீ நான் எல்லா விஷயம் சொல்லி வரேன். அப்ப நீ என்னடா கட்டிலே விடுவாய்? நீ என்னடா இதை யோசிக்கிறாய்? மருந்து இல்ல, சாப்பாடு இல்ல, அதால நாங்கள் ஒரு இடக்கால தீர்வு கொண்டு போனா அதுக்காக சமஷ்டிக்கு சைன் வைக்கணும். நீ ஆறடா நீ தலைவருக்கு உத்தரவு விடுறதுக்கு? பொட்டமான் கூட அப்படி செய்திருக்க மாட்டார். 2வது நிலையில இருந்த அன்னைக்கு அடுத்ததா இருந்தா அவர் கூட செய்திருக்க மாட்டார் அண்ணன் அனுமதி இல்லாம. அப்ப நீ ஏற்கனவே தேச துரோக வேலை. அப்ப உண்ட மனசுக்கு நீதான் பெரிய, நீ இப்படியே நீடிச்சிருந்தா நல்ல காலம் இந்த பேச்சுவார்த்தையில உனக்கு இப்படி ஒரு கலங்கம் வந்தது. இல்லாட்டி நீ நீடிச்சிருந்தா மாத்தையோட மோசமா இருந்தது, நீ தலைவர் சுட்டிருப்பாய். அப்ப வன்னிக்குள்ளேயே சண்டை எழும்பி இருக்கும். அப்ப வன்னிக்குள்ளேயே சண்டை எழும்ப எவ்வளவு மக்களுக்கு மத்தியில எவ்வளவு அழிவு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல காலம் கடவுள் காட்டி தந்தது உண்ட நாசதார உண்ட கெட்ட குணத்தை. ஏன்னா நீ தலைவருக்கு படிப்பிக்கிற அளவுக்கு நீ யாருடா?
அடே அந்த மனுஷன் உன்னை உருவாக்கி உன்னை இன்றைக்கு போராளிகள் 10,000 பேரை உருவாக்கி ஒரு தமிழீழம் என்ற ஒரு கோரிக்கையோட விடா முயற்சியோட அந்த ஆள் போராடி கொண்டிருக்கு. அந்த ஆள் ஒரு சுதந்திரத்தையே அனுபவிக்கல. இன்றைக்கு வெள்ளி சுதந்திரம் என்றால் என்னன்னு போராட்ட காலத்துல நாயே உன்னை கோட் சூட் போட்டு உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினதுக்கு நீங்க இதாட செய்யற, இதாட நீ செய்த நன்றி கடன், இதான நீங்க எங்கட மக்களுக்கு செய்த மண்ணுக்கு மாவீரருக்கு ஒன்ன நம்பின 10,000 மாவீரர் உன்னை நம்பி வந்து கிழக்குல இருந்து வடக்குக்கு வந்து வீரச்சாவடைஞ்சா, வடக்குல இருந்து கிழக்குக்கு வந்து உன்னை நம்பி வந்து வீரச்சாவடைஞ்சா கருணாநிதின்னு சொல்லி நீ அவ்வளவு பேருக்கும் செய்த துரோகம் தானேடா டேய். இதை முன்னெடுத்து தாங்கள் பேசுவோமா? அது என்ன சாப்பாடு இல்லை, காயப்பட்டிருக்கால் அதை பார்க்க இயலாது. அப்ப எங்களுக்கு ஒரு இடைக்கால தீர்வு வேணும், நீங்க செய்யறது வைங்கண்டு ஆறு அந்த மனுஷங்க இன்னைக்கு உன் கட்டளை இடுறான். அப்ப உன் கட்டளை விடக்க அந்த மனுஷங்க என்னென்ன அன்னைகிட்ட கம செய்ய மாட்டேன்றதுக்க ஒரு ஒன்றும் செய்ய இல்லாத ஒரு கட்டத்துக்கு ஒரே புடியா நிக்க சரி ஓகே சொல்லி அந்த ஆள் இயக்கம் இல்லைதானே, அந்த ஆள் ஒரு ஆலோசகர் தானே. அப்ப சரி இவன் ஒரு இயக்கம் தானே, அப்ப இவன் சொல்றான் அந்த ஆளும் ஏதோ ஒரு வழியில அந்த ஆளும் ஏதோ ஒரு இதுல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும்னு அந்த ஆள் ஏதாவது கட்டது செய்து போட்டு இங்க வந்த உடனே சொல்லி போட்டு என்ன வைப்புறுத்தினாரு வெயிங்கன்னு தான் இவன் சொல்றானே வெயிங்கன்றே சொல்றான். அப்ப இன்றைக்கு வெயிங்க என்று சொல்லி ஒரு தளபதி சொல்றான்டா, ஒரு இயக்கத்துல இருந்த ஒரு தளபதி சாதாரணமான ஆள் செய்வார் தானே. அவர் ஆலோசனை இருந்தாலும் அவர் சாதாரணமான ஆள் தானே. அப்ப நீயே ஆரடா இப்படி ஒரு இதை செய்தோட என்ன முகத்தை கொண்டுறா? இன்னைக்கு ஒன்னு அனுப்புனது தமிழீழத்துக்காக போராடினதுக்கு எங்களை தமிழீழத்துக்கு சார்ந்த அதிகாரபட்சம் உள்ள 23 அம்ச கோரிக்கைய அது வந்து என்ன சொல்ற அந்த அம்ச கோரிக்கை அதிகாரம் பகிர்வு வந்து எங்களுக்கு அது சரி வந்தால் அதுக்கு நீங்க சம்மதிக்க சொல்லித்தான் பேச்சுவார்த்தைக்கு சொல்லித்தான் அனுப்பினேன். அதை வந்து அங்க இருந்து தலைவர்கிட்ட கேட்டிருக்கணும். இப்படித்தான் போது சமஷ்டி தான் சைன் வைக்க சொல்றாங்க. இது வந்து எங்களுக்கு அதிகார பகிர்வு காணாது. அப்ப இது வந்து எங்களை வடக்கு கிழக்குல எங்களை மக்கள் ஆளக்கூடிய சுயமா ஆளக்கூடிய அதிகார பகிர்வு இல்லை. இது வந்து சும்மா சாதாரணமான ஒரு இடைக்கால தீர்வுமாய் தான் இது. இந்த சமஷ்டி என்றது முழுக்க மத்திய அரசுக்குள்ள தான் இந்த அதிகாரம் இருக்க போகுது என்று சொல்லி அப்ப இந்த சமஷ்டிய அண்ணன் விரும்பி இருக்க மாட்டேன். அப்ப அதிகார பகிர்வு 23 அம்சம் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்க அதுவும் சைன் பைக்க அன்னைகிட்ட கேட்டு தான் செய்திருக்கணும். அன்னைகிட்ட கேட்காம செய்ய இயலாது. இந்த நான் போறேன், நான் ஒரு 10 பேரோட ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு போறேன். நான் ஒன்றை கர்நாடகா வரேன், நான் ஒரு கருணாமாயி, நான் ஒரு தளபதி கேர்னல், நான் போறேன் பேச்சுவார்த்தை. அப்ப நான் எல்லாத்துக்கும் தலைமை தாங்கி போறேன். நான் ஒரு தளபதி தானே அந்த மலசிங்க இன்னைக்கு எல்லாருக்கும் தலைமை தாங்கி போறேன். ஆறு அனுப்புறேன் என்ன ஆறு அனுப்புறேன் கர்ணா தலைவர் தானே என்ன அனுப்புறாரு. அப்ப நான் தலைவர் சொல்றது தானே அங்க சொல்லணும், அங்க சொல்றது தானே தலைவருக்கு சொல்லணும். அப்ப அங்க ஒரு போன இடத்துல எங்களுக்கு சமஷ்டி சைன் வைக்க சொல்லி இப்படி ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு. அப்ப இதை நாங்க செய்வோமா? அன்னைக்கு தான் நீ கலந்து ஆலோசிச்சிருக்கணும். அப்ப நாங்கள் ஒரு இப்படி ஒரு இடைக்கால தீர்வுக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தேவைப்படுது. அப்ப ஆனபடியா அண்ணன் நாங்கள் ஒரு நிமிஷம் வா அது நாய்க்குட்டி ஒன்று நின்றது, அதுக்குள்ள பொறுத்துட்டு அதை அடுத்து விட்டு ஓடியோம். அப்ப மண் பொக்கெட் டோக்காடு சின்ன குட்டி. சரி ஓகே, என்னட்டா அன்னைக்கிட்ட கேட்டிருக்கணும், கருணா அவர்கள் வந்து கேட்டிருக்கணும் எப்படின்னா இப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்ப நாங்கள் இப்படி ஒரு தீர்வுக்கு சைன் வைப்போமா அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். அது என்ன மாதிரி என்ன சொன்னா அண்ணன் சொல்லியிருப்பாரு, அது சரி வராது, நீங்க திரும்பி வாங்க. ஏன்னா நாங்க தமிழீழத்துக்காக போராடுறோம், மாவீரர்களுக்கு பதிச்சுள்ளோம், மாவீரரை பெற்றோருக்கு பதிச்சுள்ளோம். கரும்புலியா போன பெற்றோர்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு என்ன பதில சொல்றது அந்த பெற்றோர்களுக்கு? அப்படி என்ன நாங்கள் அந்த சமஷ்டியை ஏற்றுக்கொள்றோம்னா இவ்வளவு கரும்புலிகள் போயிருக்க தேவையில்ல, இவ்வளவு வீரச்சாவடைஞ்சிருக்க தேவையில்ல, இந்த லட்சியத்தை எப்பயே கைவிட்டிருக்கலாம் அண்ணன் சொல்லியிருப்பார், திரும்பி வாங்க.
நீ எல்லாத்தையும் ரெண்டு போட்டு செய்கிறத செய்து போட்டு இங்க வந்துட்டு நீ என்ன செய்கிறாய்? என்ன நியாயப்படுத்துறாய்? இந்த கேளுங்க. எல்லாரும் போட்டு கையெழுத்து வச்சாச்சு. சிங்கம் அதனால திருச்சி போய் உயிரோட இருக்காரு. அதுதான் பொட்டு கட்சியில செயலாளர் கேளுங்க. அப்ப இதை வச்சு போட்டு வரக்குள்ள பாலான சொன்னவர் கையெழுத்து வைக்க எனக்கு பயம். அவரு சொல்றாரு, அவரு தம்பி என்ன சொல்றாரு, அவரு நாங்க அண்ணன் சொல்ற தலைவர் தம்பி என்ன போனா மண்டையில வச்சு போண்டா செய்து விட்டு போனாங்க. நான் இல்ல நீங்க பயப்படாங்க. பாருங்க எவ்வளவு கேவலமான கதையை கதைக்கிறான். கையெழுத்து வைக்க பயம் தான், உண்மையும் தானே. துரோகம் செய்தா நெத்திக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம் தான். அது எவ்வளவு இருந்தாலும் மண்டையில தான். கருணா துரோகம் செய்தாலும் சொர்ணம் துரோகம் செய்யலாம், பாலராஜனை துரோகம் செய்தாலும் மண்டையில வைக்கணும். வேற வழி இல்லை. என்ன இவ்வளவு போராட்டத்தை இவ்வளவு கட்டி காத்து அந்த மனுஷன் இவ்வளவு எல்லா பலத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கு இராணுவ ரீதியா ஒரு பலத்தை காட்டி உலகத்துக்கு காட்டி இன்றைக்கு அரசாங்கம் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து இன்றைக்கு நோர்வேயில ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, தாய்லாந்துல ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு அந்த அளவுக்கு ஆருக்கா அந்த பேச்சுவார்த்தை நடக்குது? கருணா அம்மானுக்கா கருணான்றவனுக்கா பேச்சுவார்த்தை நடக்குது? இல்ல அந்த மனுஷங்கத்துக்கா பேச்சுவார்த்தை நடக்குதா? அடே பிரபாகரன்ற ஒரு மனிதனுக்காகத்தான பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அந்த தமிழகத்துக்கு அன்னைக்கு இவ்வளவு யுத்தம் ஈடு கொடுக்கலாம், அரசாங்கத்துக்கு ஈடு கொடுக்கலான்னு தானே பேச்சுவார்த்தைக்கு வராங்க. 2000 பேருக்கு மேல இருந்த இராணுவ இத முகாம் அடிக்கிறாங்க, முல்லைத்தீவு அடிச்சு தகர்க்கிறாங்க, இஞ்சால வந்து ஜேசுபுருவம் மடக்கி அடிக்கிறாங்க, இந்த இஞ்சால வந்து ஆணையரை தளத்தை 3000 பேருக்கு மேல இருந்த இராணுவத்தை அடிச்சு தகர்க்கிறாங்க. அப்ப இவ்வளவு பலத்தையும் உருவாக்கி இருக்கிற பிரபாகரனுக்கு இந்த சக்தி, இராணுவ சக்தியை எதிர்த்து போராடலான்னு தான் பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அப்ப பேச்சுவார்த்தைக்கு வரக்கே தமிழகத்துக்கு கொடுக்கணும் தான் அவங்க வராங்க. அவங்க மத்தியஸ்தத்தோட ஒரு சமஷ்டியோ ஒரு இதோ சும்மா ஒரு இடைக்கால தீர்வு மாதிரி ஒன்றுக்கு அரசாங்கம் வெளிநாட்டுக்கு கழிச்சு வெளிநாட்டவர்களோட சேர்ந்து இவங்களை இப்படி ஒரு விலைக்குள்ள இழுத்து விடுவோம் என்று தான் வராங்க. ஆனா தமிழர்களும் கொடுக்கண்டு வரல. அப்ப நாங்க 23 அம்ச கோரிக்கையை அதுக்குள்ள உள்ளடக்குறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ்டி அதிகாரம் கூட மத்திய அரசால பறிபோக நிறுத்த முடியாது. ஒரு ஜிஎஸ் கிராம சேவையாளர் அதிகாரம் கூட நிறுத்த முடியாது. என்ன அமெரிக்கா, பெல்ஜியம், நோர்வே, என்ன சுவிஸ், கனடாவில் இருக்கிற அதிகார பகிர்வை தான் தலைவர் முன்வச்ச 23 அம்ச கோரிக்கையை. அதுக்கு அமைவா வர இல்லைண்டா அந்த பேச்சுவார்த்தை வேணாம்னு தானே அண்ணன் சொன்னார். அப்ப நீ விட்டு போட்டு வர வேண்டியதானே. இந்த என்ன அந்த மாலிசிங்கன்னா மண்டையில வச்சு போட்டுருவாருன்னு சொன்னாமன்னு சொல்லி நீ கேவலமா கதைக்கிற. என்ன உண்மைதான், அந்த மாலிசிக்கு இருந்தாலும் இன்னைக்கு நீ வற்புறுத்தி தான் சைன் வச்சு, இல்லாட்டி அவருக்கும் படிதான் பிள்ளை என்ன பிள்ளைதான். தலைவர் இதுல வந்து தமிழகத்துக்கு துரோகமா எவன் செயல்படுறானோ அவனுக்கு நானா இருந்தாலும் மண்டதான். அதுதான் அண்ணட கோரிக்கை. அப்படி இருந்தபடியா தான் இந்த இயக்கம் இந்த அளவுக்கு உலகம் பேர் சொல்ற அளவுக்கு வளர்ந்து எல்லாரும் இன்றைக்கு அடங்கி போயிருந்தவங்க சகல நாடும் இன்றைக்கு இத்தனை நாடு சேர்ந்து அடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். கேளுங்க அடுத்த கதையை. கர்நாடக இந்த உடன்படியை கொண்டு கொடுத்து தலைவர் அதை ஏற்றுக்கொள்ள எல்லாரும் சொன்னாங்க. கூட்டத்தை போட்டு கருணாமா தான் புல விட்டேன். ஏன்னா நானுமே வைக்க உண்மை உலகம் பாருங்க. இன்னைக்கு வந்து நான் தலைமை தாங்கி போறேன் 10 பேருக்கு. இவனைத்தான் தலைமை வாங்கி அண்ணன் விட்டேன். என்ற நம்பிக்கை வேணா இப்ப என்னோட இருந்தாலும் கூட இருக்கிறவன் தான் குழி பறிக்கிறேன். இப்ப எங்கிட்ட செயலாளர் இருந்து வருவான், பொருளாளர் இருந்து வருவான், நாளைக்கு வெளிநாட்டுக்காரர்களை தொடர்படுத்துவனி தனியை கதைப்பான், தனியை கழிச்சு எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எடுத்து லெட்டர் திருடுவான் கொடுப்பான். அப்படித்தான் நானே இந்த அரசியல்ல கண்டு விட்டுருக்கோம். ஒரு தலைமை தாங்குன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. தலைமை தாங்கி கொண்டு வரணும். எத்தனை துரோகிகளை கண்டுபிடிக்கணும் நினைச்சாலே மண்டை வெடிக்குது. அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தலைமை தாங்கி போண்டு விட்டா உன்னதான் எல்லாரும் பழி சொல்லுவாங்க. நீ கட்டளை இட்டா மற்றவன் செய்வான் தானேடா. நீ உன்னை அந்த தாய்லாந்து பேச்சுவார்த்தைக்கு உன்னை பொறுப்பா விட்டா நீ தான் சொல்லி இருக்கிறாய். நீ சொல்றீ நான் தான் சொன்னேன் வைங்க வைங்கண்டு. அப்ப வச்சா எல்லாரும் வந்து அந்த கருணா தான் வைக்க சொன்ன சொல்லி சொன்னா அது பிள்ளையா? அப்ப அண்ணன் சொல்லுவார் தானே மாத்தியாம நீ துரோகம் செய்யிட்டா என்று சொல்ல கேட்கல. அப்ப அண்ணன் உன்னை நம்புனார். நீ இந்த மாதிரி நெஞ்சில வேறு மிதிப்பேன் அண்ணன் நினைக்கல. அப்படி இருந்தும் அண்ணன் உன்னோட என்ன சொன்ன நீ அவர்கிட்ட வார்த்தையால சொன்னவர் தான். உனக்கு பாடுறா உன்னை வளர்த்து ஆளாக்கி
நீ ஒரு தளபதியாக்கி ஒன்னு அது எத்தனை வருஷம்டா, ஒரு 20 வருஷம்டாக்க உனக்கு சாப்பாடு தான் முதல் அடிப்படை பயிற்சி தந்து உனக்கு இயக்கத்துல என்ன படிப்பு எல்லாம் பொருளாதார ரீதியா இயக்க ரீதியா படிப்பிச்சு உனக்கு உடுப்பு தந்து 20 வருஷம் சாப்பாடு தந்து உன்னை ஒரு தளபதியாக்கி உன்னை உலக நாடு மக்கள் எல்லாம் அறிகிற அளவுக்கு உன் பேர் கர்ணம்மான்னு தெரிகிற அளவுக்கு வளர்த்து இன்னைக்கு ஒரு மாவட்ட பொறுப்பு மட்டம்பாற பொறுப்பை தந்து தலைவர் இவ்வளவு விசுவாசமா உன்னை வளர்த்ததுக்கு நாயே காக்காவன்னி நாயே பரதேசி நாயே நீ செய்தது சரியாடா அந்த ஆளுக்கு அந்த ஆள் போட்ட அந்த ஆளு வழக்காட்டி அந்த ஆள் இல்லாட்டி அந்த ஆள் தலைவர் என்ற ஒரு மனுஷன்றாடி ஒன்னு கருணா அம்மானண்டா தெரியுமாடா ஆரண்டு உலகத்துக்கு யாருக்கும் தெரியுமாடா கர்ணம்மான் யாருன்றா தெரியுமா? தலைவர் என்ற ஒரு மனுஷன் இல்லைண்டா கர்ணம்மான் யாருன்றது தெரியுமா? பாலராஜன் யாருன்றது தெரியுமா? சொர்ணம்மன் யாருன்றது தெரியுமா? அங்கால பானுவர் யாருன்றது தெரியுமா? கவிலம்மான் யாருன்னு தெரியுமா? பொட்டம்மான் யாருன்னு தெரியுமா? செல்லக்கிளியம்மான் யாருன்னு தெரியுமா? விக்டரன் யாருன்னு தெரியுமா? கிட்டன் யாருன்னு தெரியுமா? குமரப்பா யாருன்னு தெரியுமா? புலேந்தியம்மான் யாருன்னு தெரியுமா? என்னடா நீங்க கதை விடுறீங்க எல்லாரும். அப்ப அந்த மனுஷன் தானேடா இந்த பவரை காட்டுனது உங்களுக்கு. அப்ப காட்டுன அவருக்கு நீ துரோகம் செய்தோடு இங்க வந்து நியாயப்படுத்துற அவர் துரோகம். அப்ப கோபம் தான் பேசுறன்னா உன்னை கட்டிப்பிடிச்சு கொஞ்சிறதா? நீ செய்தது மிகப்பெரிய ஒரு துரோகம் தானேடா, சைன் வச்சு போட்டு வந்தது. இதைத்தானேடா இந்த கரியாளன் நாகல் 95ஆம் ஆண்டு மட்டம்பார் அரசியல் பொறுப்பா இருந்த கரியாளன் நாகல் விடுதலை புலிகள் ஆயுதங்களோட உள்ளுக்க வர மாட்டாங்க, யுத்த நிறுத்தத்துக்கு சைன் வச்ச சந்திரிக்காவோட கிழக்கு மாநிலத்தில் ஆயுதங்களோட நடமாட மாட்டாங்க இராணுவ கட்டுப்பாடு கண்டு சொல்லி சைன் வச்சுட்டு தான் அண்ணன் வந்து இங்க கூப்பிட்டு வண்டியில விட்டு ஆட்டை கட்டி சைன் வச்சீங்க. அது சின்ன விஷயம். அதுக்கப்புறம் நாங்கள் சந்திரிக்கா ஒப்பந்தம் 95 கிறிஸ்டல் கூட இடுப்புல வச்சுட்டு போயிடாது. என்ன வேற கரிகாலத்தர் ரூவன் பொறுமியம் இப்ப இருக்கிற திருவண்ணாமலை 2 பேரும் சேர்ந்து சைன் வச்சு விட்டான் கிழக்கு மாநிலத்துல. அப்ப எவ்வளவு அப்ப இன்றைக்கு தலைவர்கிட்ட கேட்காம செய்தா அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் தானே, அடுத்து பனிஷ்மெண்ட் தானேடா விட்டு வண்டியில. அது வளர்ந்து தானேடா ஒரு பனிஷ்மெண்ட். நீ இன்றைக்கு வந்து எத்தனை பேருடா சுற்று இருக்கிறாய், எத்தனை பேருடா உன்னை நம்பி வீரச்சாவடைஞ்சிருக்கிறான், நீ எத்தனை பேருக்குடா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாய்? உன்னை சொல்ல கேட்கலண்டு எத்தனை பேருக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாய் சொல்லுவாப்ப. அப்ப அப்படி இருக்க இன்னைக்கு நீ எத்தனை போராளிகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கா, உன்னை நம்பி எத்தனை பேர் வீரச்சாவடைஞ்சிருக்கிறான்டா. உனக்கு மேல இருக்கிற தலைவர் உனக்கு பேசினா குற்றமா? மாத்தியா செய்த மாதிரி நீ துரோகம் செய்துட்டு வந்துருச்சுன்னா உனக்கு தாங்க இல்லாத. அப்ப தலைவர் பேசக்கூட அவருக்கு தலைவர் எதுவும் கதைக்க கூட. ஆனா தலைவர் வளர்த்து விடலாம். கர்ணம்மான் ஸ்டாண்டர்டுக்கு ஆயுதம் கொடுத்து வாக்களை கொடுத்து பலத்தை கொடுத்து பவரை கொடுத்து வாகனத்தை கொடுத்து சொய்ஸ் வாழ்க்கையை கொடுத்து வளர்த்து விடலாம். அதுக்கு மட்டும்தான் தலைவர். ஆனா பேசக்கூடாது இவருக்கு. நாய் இவ்வளவுடா கோபம் நீ இப்படி செய்திருக்கீடா நீ. நெஞ்சில புலந்து ஈரல இந்த கோடாலியர் பிடிச்சு விட்டுட்டீரா தலைவரை. அந்த மனுஷன் என்னடா யோசிச்சு பாரு. நீ இங்க பாருங்க அதெல்லாம் தூக்கி பிடிக்கி நம்மள வந்து அந்த யாருக்கு நாம முறைக்கல. அதான் சொல்றாங்க தமிழருக்கு ஒரு தலைவர் தேசிய தலைவனா பாருங்க. ஒரு புரட்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண எப்படி மாறி கதைக்கிறாண்டு. அது வர கருணாமணி ஒரு நாள் உடைய போல ஒண்ணீங்க. அது அண்ட வரைக்கும் நான் தலைவர் தான் சொல்றவரு. பாருங்க நான் புல விட்டேன். ஏன்னா நான் உண்மையா வைக்கஞ்சன உண்மை உலகம். நான் எல்லாரும் வைக்கஞ்சன உண்மை எந்த விருப்பம் அது. பாருங்க பாருங்க வைக்க சொன்ன உண்மை தந்த விருப்பம் ஆமாது. அப்ப உண்ட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காடா நீ பேச்சுவார்த்தைக்கு போனி? உண்ட விருப்பத்தை நிறைவேற்ற போனியா, தலைவற்ற விருப்பத்தை நிறைவேற்ற போனியா, தமிழர்கள மக்கள்ல விருப்பத்தை நிறைவேற்ற போனியா, மாவீரர்கள விருப்பத்தை நிறைவேற்ற போனியா, கரும்புலியல்ல விருப்பத்தை நிறைவேற்ற போனியா? தண்ட விருப்பமா வைக்க சொன்னது. அப்ப உன்னுடைய விருப்பத்தை தானே நீ இப்படி சொல்லி போட்டு இங்க வந்துட்டு தலைவர் இருந்த இப்ப வந்துட்டு சொல்ற தலைவர் இருந்துதானே தான் பேயும் சொல்ற. அந்த ஆள தியாத்த மறைக்கலாம். என்னடா நீ நாடகம் ஆடுறாய்? இந்த இதுல இந்த சொல்லி போட்டு என்ன சொல்றான்னு பாருங்க, அங்க எப்படி சொல்றான்னு பாருங்க. பாருங்க அப்ப அங்க அந்த தளபதியை மாறலாம் இருக்க கூட்டம் ஒரு 7 மணிக்கு நடந்துட்டோம். 7 மணிக்கு நடந்த இடத்துல எல்லாரும் வழியா போட்டு வர தலைவர் சொன்னார் மாத்தியாவை பிடிச்சா நான் எனக்கு குருவம் செய்த ஒண்ணும் ஐயா. அதே மாத்தியாம அவரை சுடப்போன அது வர கருணாமணி ஒரு நாள் சுடையும் போல ஒண்ணிக்கு பாருங்க. மாத்தியா சுட போனவரா
கருணாமன்ற சுட போல அடே நாசமா போவா. நீ இந்த உயிரோட வச்சு உன்னை புதைக்கணும்டா. அடே நீ மாத்தியானு சுட போயிருக்கா, அதோட சுட்டு இருந்தா கூட பரவாயில்லடா. நீ செய்த அதை விட மிகப்பெரிய ஒரு பிள்ளைடா. 5100 சொச்ச போராளிகளை நீ நாசமாக்குனீடா. நீ நீ செய்தது மிகப்பெரிய பிரேசவாதத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய சரிவை கொண்டு வந்த இயக்கத்துல 2 புலந்து விட்ட நீடா போராளிகளை. இன்னைக்கு மாத்தியா செய்தவட மாத்தியா சுட போயிருந்தா அது பரவாயில்ல, நீ சுட போயிருந்தா பரவாயில்ல தலைவரை. ஆனா நீ வந்து சுடாமலே அவருக்கு கொடுத்த தண்டனை இருக்குல்ல, மன்னிக்க முடியாத தண்டனடா நீ செய்த. ஒட்டுமொத்த மாவீரர்களுக்கும் கரும்புலிகளுக்கும் மக்களுக்கும் செய்த தண்டனடா நீ. இப்ப வந்துட்டு நீ இவ்வளவு ஆத்திரம் வருது. நீ ஒரு மனுஷன். நான் கதைக்க கூட ஆண்டு இருந்தேன். மட்டம்பாறையை பொறுத்தல நீ இருக்கணும். உனக்கும் சில ஆதரவு மட்டம்பாறையை பொறுத்தல கருணாக்கு நீங்க ஆதரவு செலுத்துங்க, பிள்ளையானுக்கு ஆதரவு. ஏண்டா எங்கட தமிழ் மக்களை இருப்ப தக்க வைக்கிறதுக்காக, மற்றபடி ஒன்னுல உள்ள பற்றுக்காக நாங்கள் இல்லை. சரியா, நீ செய்த துரோகத்தை இன்றுமே மறக்க மாட்டோம் நாங்கள். சரியா, நீ செய்த சரிவு எங்களுக்கு ஒரு விடுதலை புலிகள் போராட்டத்தில் எடுத்த சரிவு இந்த தோல்விக்கு காரணம் 100% வீத நீ தாண்டா. இல்லாட்டி இந்த அலங்கர் சங்கத்துக்கு எங்களை பற்றி தெரியா, போராட்டத்துல தந்திரவாயம் தெரியாதா? நீங்க இன்றைக்கு பிரிஞ்சு போட்டு நீ இப்ப என்ன சொல்றாய்? இப்ப அதுல இன்றைக்கு வந்து என்ன, நீ பிரிஞ்சு இருக்க நீ என்ன சொல்றாய்? அதுல உன்னோட இருந்த போராளிகளை எல்லாரையும் அனுப்பு நன்றாய் பொறுங்க. அதை நான் ஒரு காட்டுறேன். அது இன்னொரு முரண்பாடு எனக்கு பாருங்க, சின்ன முரண்பாட்டால இப்படி ஒரு வேலையை செய்திருக்கான். சின்ன ஒரு முரண்பாட்டால இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கான். பாருங்க, தமிழருக்கு ஒரு தலைவர் பாருங்க, அடிச்சு போட்டு இப்படி சொல்றான். பாருங்க, தமிழருக்கு ஒரு தலைவர் தேசிய தலைவர் இருந்தா தலைவருக்கு கை தட்டுறாங்களா இல்லையா? அப்ப வேண்ட கதையை விட்டுட்டு அவன் சொல்லுக்கு தலைவருக்காக தான் கை தட்டுறாங்க மக்கள். கேளுங்க, வெயிட் பண்ணுங்க. இவன் இப்ப இங்க சொல்றான், இன்னொரு மேடையில என்ன பேர் சொல்றான் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. வாரம் இந்தாவா. இன்னொரு ரெக்கார்ட் ஒன்றுவன் அந்த மஹிந்த ராஜபக்சாவை பற்றி கழிச்சது. அங்க வெயிட் பண்ணுவான். பாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம என்னண்டா கர்ணா இது இன்னொன்று அந்த என்ன இஞ்ச தலைவரை போட்டுறான். ஆனா அங்க மஹிந்த ராஜபக்ச தான் தலைவர் என்று சொல்லி கதைக்கிற ஒரு ரெக்கார்ட் உங்களுக்கு காட்டுவோம் தான் எடுத்தனான். அது இப்ப இதுக்குள்ள ஷேர் பண்ணி விட்டேனான், தேடுறேன் காணல. சரி, இப்ப நீங்கள்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடுதலா அநேகமாக. அந்த எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு இந்த நாட்டுக்கு சிறந்த தலைவர் வந்து மஹிந்த ராஜபக்சான்னு சொல்லி சொல்றான். அப்ப இவங்கள் காலம் மாறி மாறி தங்களோட அரசியலுக்காக எதையும் சொல்லுவார்கள். அதை நாங்கள் கேட்கணும். எங்களோட மக்களை ஏமாத்துறதுக்காக எதையும் சொல்வார்கள் என்ற விடயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்னென்றால் நிச்சயமா வெயிட் இதுக்குள்ள இருக்கணும். அது நிறைய ஷேர் பண்ணி விட்டேன்னா
போலிகளை நாங்கள் தலைவர் என்று அழைப்பதை விட இந்தா கொஞ்சம் வெயிட் நிச்சயமாக எமது மக்களின் பிரச்சனைகளை அடிமட்ட பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இல்ல இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று கேளுங்க. இதுல என்ன சொல்றாங்க? மதிப்புரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை நாங்கள் தலைவர் என்று அழைப்பது மேலானது. புலி இயக்கங்களையும் தவறு இருக்கின்றது, இல்லை என்று நான் கூற மாட்டேன். பாத்தீங்களா, என்ன மாமா குரத்தி கருணா உண்மையா அந்த கொக்கிக்குமார் என்ற ஒரு தம்பி அது ஒரு நல்ல ஒரு விடயத்தை கதைக்கிறார். நம்ம என்னண்டா பாருங்க, பிரவாரன் என்ற கோலையில தலைவர் என்று அழைப்பதை விட மஹிந்த ராஜபக்ச தலைவர் என்று அழைக்கலாம். அதுல சொல்றான் இப்பயும் தலைவர் என்று பிரவாரன் தான் சொல்றான். அப்ப இவங்க எப்படிப்பட்ட இவன்கள் இன்னும் அப்ப இவன்கள் போன்ற கோலைகளை நாங்கள் தலைவர் என்று அழைப்பதை விட நிச்சயமாக எமது மக்களின் பிரச்சனைகளை அடிமட்ட பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கின்ற எமது மதிப்புரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை நாங்கள் தலைவர் என்று அழைப்பது மேலானது. அப்ப பாருங்க, இந்த நாய் சொல்றான், அடே கர்ணா, நீ என்ன சோறு உப்புப்பட்டு நீ சாப்பிடுற, நீ தலைவருக்கு தான் துரோகம் செய்து இப்ப மக்களை ஏமாத்துறதானேடா. பிரவாரன்ற கோலை என்று சொல்றீடா, அந்த ஆளானேடா நீ இந்த நிலைமைக்கு இருக்கிறாய். இன்றைக்கு அந்த ஆள் இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அந்த ஆள் இருக்கும் வரைக்கும் தானே உனக்கு மதிப்பு, டக்ளஸுக்கு மதிப்பு, கருணாக்கு புள்ளியானுக்கு மதிப்பு. இன்றைக்கு உங்களை தூக்கி எறிஞ்சு விட்டுருக்கு அரசாங்கம். பிரவாரன்ற ஒரு மனுஷன் இருக்கும் வரைக்கும் தாண்டா மஹிந்தாவுக்கு மதிப்பு, மஹிந்தாட பரம்பரைக்கு மதிப்பு. இன்னைக்கு என்ன சொல்றது, அந்த நேரம் இருந்த சந்திரிகாவுக்கு மதிப்பு, அந்த நேரம் இருந்த ஆட்சியாளர் எல்லாருக்கும் மதிப்பு இருந்தது. ஆனா இன்றைக்கு இல்லடா ஒருவருக்கு அந்த மதிப்பு. தலைவர் இல்லைன்றோடனே ஒருவருக்குமே மதிப்பு இல்லை அரசாங்கத்தோட இருந்தவங்களுக்கு. அது தெரியுமாடா, நீ கோலை என்றாய். அந்த மனுஷன் உன்னை வளர்த்து இவ்வளவுக்கு உருவாக்கி இவ்வளவுக்கு ஆளாக்கி உன்னை எந்த நிலைமைக்கு விட்டது. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், இவன் வந்து பிரிஞ்சிருக்க இன்னொரு வேலை செய்தவன் நான். அப்ப நான் இந்த கர்நாடக சண்டைக்கு வன்னி புலி இல்லைன்னு சொல்லி இவங்கள் சொன்ன டைம்ல நாங்கள் போய் வெறுகல்ல சுதாரணன்றது. அப்ப நான் என்னோட ஒரு கொஞ்சம் பேர் அங்கால அல்லக்கந்தலா பக்கம் ஒரு 15 பேர்கிட்ட என்னோட விட்டு இருந்தது. கர்ணாவோட சண்டை அந்த ஆக்களை வன்னி புலிகள் இறங்கிட்டோம். நாங்கள் வன்னியில இருந்து வந்த போராளிகள் இறங்கி வாகரைக்குள்ள போயாச்சு. அப்ப தாத்தா சாலி ஆக்கள் எல்லாம் இருக்கிற அவன் கர்ணா பின்ன ஓடிட்டான். அப்போ உடனே தலைவர் சொல்லி போட்டார், ஒரு போராளிகள் கூட ரத்தம் சிந்த கூட காலுக்களை கூட சுடக்கூடாது. அப்படி இயலாத கட்டம் வெடி வருதுன்றா தான் எந்த அப்படி ஃபயரிங் உங்களுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போனாலும் எங்களோட போராள் காலுக்களை மட்டும்தான் சுடணும். என்ன நாங்க அவங்களோட ஃபயரிங்க தக்க வைக்கிறதுக்கு அவங்க சொல்றதுன்னு சொல்லிட்டு அண்ணன் விட்டது கட்டளை விட்டு. அப்ப சொன்னோம்னா நிஞ்சால என்னன்றது வெறுகள் ஆத்துக்கிஞ்சால. அப்ப நாங்கள் நிக்கிறோம். 2004 சண்டை நடக்குது. சண்டை இறங்கிட்டாங்க. இறங்குனா அதுல கொஞ்சம் பேர் சரணடைகிற மாதிரி வந்து தாத்தாட டீம் எங்களோட போராளிகளை சுட்டுட்டு போனது நான் ரமேஷர் டீம் சுட்டது. ரமேஷர் டீம் தான் கூட அதுக்குள்ள போராளிகள் சுட்டு அதுக்குள்ள சில பிரச்சனைகள் நடந்தது. ஆனா தலைவர் வந்து ஒற்றுவர் அதுக்கே ரமேஷருக்கு பனிஷ்மெண்ட், போராளிகளுக்கு 1-2 பேரை சுட்டதுக்கே பனிஷ்மெண்ட். அப்ப அந்த நேரத்துல நாங்கள் அந்த 1 மாதம் இந்த கருணான்றவன் சொல்றோம் தான் பிரிஞ்சிட்டு வந்து போராளிகள் 6000 பேரை வீட்டு அனுப்புனன்றான். ஆனா அது இல்ல உண்மை. அவன் 1 மாதம் வெறுகல்ல மட்டம் வரை பிரிச்சு எல்லை போட்டு கொண்டிருந்தவன் 1 மாதம். அப்ப கொஞ்சம் தண்ணி. அப்ப 1 மாதம் எல்லை போட்டு கொண்டு இருந்தோம். மட்டம் வர டீமை பிரிச்சு வெறுகல்ல என்னன்னு சொன்னா அதுல அந்த ஸ்பீக்கர்லாம் கட்டிட்டு பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் புது பிள்ளைகள் நான் வெறுகல்ல போய் நின்றனான். அப்ப அதுகள் அந்த பாதை அப்ப பாலம் போடல, நீங்க வேறு நாடையா நாங்க வேறு நாடையான்னு சொல்லி பாட்டும் படிக்குங்கள். அப்ப படிச்சு அப்படியே ஒரு வங்கருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு படியன் விட்டு இருந்த வேலை. அப்ப சாப்பாட்டு பார்சல் கூட பேப்பர்ல போவாது, லஞ்சிட்லாம் போவோம். ஒரு நியூஸ் கூட ரேடியோ கூட கேட்கல. அந்த பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு போட்டிருந்தோம் இந்த கருணான்றோம். எனவே விக்கல் வந்துட்டு அப்ப என்னன்னு சொன்னா அப்படி இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கதைக்கக்குள்ளே எல்லாம் ஜோஜு எல்லாத்தையும் தரவெடுத்து கதை கொண்டு அப்ப இதால பிறகுதான் இத்தனை வழியால அவங்கள சரணடைய சொல்லியெல்லாம் கேட்டது. சரணடையில அப்ப கருணாக்கு துணையா தாத்தாவோட கொஞ்சம் பேர் நின்றது. அதே டைம்ல இந்த புள்ளியா நாக்கள் நின்று. அப்ப புள்ளியாண்ட பேர் பிரபலம் இல்லை, புள்ளியான ஒரு சண்டைக்காரனும் இல்லை தானே. தாத்தா சாலி என்ற ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு. அப்ப அவளோட கருணா பிரச்சனைப்பட்டது. சரி, அப்படி இருக்க உண்மையிலே நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா அந்த நேரத்துல வேற என்ன செய்து போகணும். உண்மையில அவ்வளவு பேரையும் போராளிகளை நீ என்ன செய்ய, நீ பிரிஞ்சு போனி அவ்வளவு போராளி வீட்டை அனுப்புறதுக்கு உனக்கு காற்று அதிகாரம் இருந்தது.
அவ்வளவு போராளிகளுக்கு செலவு தெரியுமாடா, பயிற்சி கொடுத்து உடுப்பு கொடுத்து தலைவர் எவ்வளவு உருவாகி தலைவரை நம்பித்தானேடா போராட்டத்துக்கு வந்தவங்க. நீ தனியொருவன் போறன்னா நீ போயிருக்கலாமே, நீ ராணுவத்திட்ட போ, இல்லாட்டி எங்கேயாவது போ. உன்னை தலைவர் உன்னை மன்னிச்சுதான் நீ விட்டு, உன்னை பத்தி எதுவுமே கதைக்கு இல்லையே பிறகு பிரிஞ்சது பிறகு உன்னை வர சொல்லி வரலதானே. உன்னை கூட கண்டா சுடக்கூடாது பிடிக்கத்தானே சொன்னவர் தலைவர். பிடிச்சிருந்தா கூட வன்னியை கொண்டு வந்து உன்னை சுட்டிருக்க மாட்டேன் தலைவர், உனக்கு மன்னிப்பு தந்திருப்பார். அந்த அளவுக்கு உன்னில விசுவாசம் இருந்தது. விசுவாசமானவன்கள் தான்டா துரோகம் செய்யறது. அதான் உண்மை. அந்த விசுவாசமா எவன் இருக்கிறானோ அவன் தான் துரோகம் செய்யறது. இந்த தலைவருக்கு நீ செய்த துரோகம் மன்னிக்க முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அன்பான மக்களை எல்லாரும் கேளுங்க, இந்த கருணான்றவன் வந்து அவன் இறங்கி எங்கேயும் சண்டை பிடிக்கிறதுல, அவன் சும்மா இருந்துதான் தளபதி. 1 கிலோமீட்டர்ல வந்து சூப்பர் அண்டனா கட்டி தான் குமாண்ட் பண்றது. இறங்கி சண்டை பிடிச்சவங்க சாதாரணமான போராளிகள். அப்ப இவனுக்கு மட்டம் வர டீமை அவ்வளவு வரையும் அந்த இவன் சொல்ல கொஞ்சம் கேட்பாங்க. கர்ணம்மான்டா எல்லாரும் கேட்பாங்க. அதுக்காக இவனை மட்டம் வரை தொடர்ச்சியா பொறுப்பா போட்டது. அப்ப தலைவர்ல பார்வையில பிளவிட்டா எல்லாரும் சாதாரணமான போராளியா. டேய் கர்நாடகா ஒண்ணு நான் பிக்கல் என்றாலும் கதைக்காம இருக்கல. பிக்கல் வந்துட்டு திடீர்னு என்ன அந்த கதை முடிக்காம இருக்கல, இன்னும் கொஞ்சம் கதைக்க வேண்டிய தேவை. அடே மாத்தியாட பிரச்சனைக்கு உன்னை விட சண்டைக்காரன் தான்டா ஜெயமன்ன, கேர்னல் ஜெயமன்ன. அந்த ஆளுக்கு மாத்தியாட பிரச்சனைக்கு அந்த ஆளு என்னடா சித்திரவதை செய்தது இயக்கம் சொல்றான். அப்படி உனக்கு இது நடந்ததாடா? அந்த மனுஷன் நெகம் புடுங்கி கால்னு கைன்னு நான் புடுங்கி எவ்வளவுடா சித்திரவதை செய்தது. நெகம் புடுங்கடா சும்மா விளையாட்டானா? கர்ணா போக்கிரி, நீ கதைக்கிறாய். அப்படி இருந்தும் பிறகு வந்தால் சாதாரணமான ஒரு போராளியா சேர்ந்து ஜெயமன்ன கடைசி வரைக்கும் வந்தால் உறுதியா நின்று இந்த சாவுக்குள்ள குப்பி அடிச்சு வீரச்சாவடைக்க மண் அள்ளி நெஞ்சில வச்சு வீரச்சாவடைகிறாங்க. நீ எல்லாம் பொம்புல பொருளி பச்சை குடியாரம், நீ எல்லாம் இயக்கத்துல இருக்கையே சாலி என்ற பிள்ளையோட ஜேசு குரல நீ கட்டு மோசண்ட. நீ உன்னை பத்தி சொல்ல வெளிக்கிட்ட நீ அதே வேலையை இப்ப வழியில போய் எத்தனை சிங்கள கிளப்புகள் அது இதுகள்லாம் தெரிஞ்சு இப்பயும் நீ அப்படித்தா. நீ ஒழுக்கக்கடன்றது இப்பயும் நிரூபிச்சிருக்கானே. இயக்கத்துல இருக்கே நீ உன்னை நம்பி தளபதி விட்டது, உனக்கு கீழே விட்டதே சில பிள்ளைகளை விட்டுட்டு போனி ஒழுக்கக்கடான பிள்ளை. இதுதான் உண்மை. கர்நாடக கதையை கேட்க அம்மா முழு பேருக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கு நான் சொல்றது, கருணா செய்தது 100க்கு 100 போல. தலைவருக்கு தமிழீழத்துக்காகவே போராடி கொண்டிருக்கிற தலைவருக்கு ஆறு என்ன போல செய்தாலும் அதுல இயக்கத்துல இவனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டார் தலைவர். அதான் உண்மை. அது நானா இருந்தாலும் சரிதான், எந்த தளபதியா இருந்தாலும் சரி. ஆனா இது வரைக்கும் உறுதியாத்தான் நின்றவங்க முழு தளபதி மாதிரி. இவன் வந்து தண்ட சுயநலத்துக்காக தான் ஏதோ ஒரு இதுல வெளிநாட்டு போய் வரைக்கும் விலை போய்த்தான் அவன் மாறி சொய்ஸ் வாழ்க்கையை விரும்பித்தான் இப்படி ஒரு பிளவை ஏற்படுத்தி தேசிய தலைவருக்கு கோடாலியால கொத்தி நெஞ்ச புலந்து போட்டு போனவங்க போய்த்தான் இந்த போராட்டம் இன்றைக்கு அழிஞ்சதுக்கு காரணம் இந்த நாசதாரி நாய் செய்த வேலை. இவன் தான் காக்கா வன்னியன் கர்ணா. பண்டார வன்னியனுக்கு நடந்த மாதிரி தான் இவன் செய்த தமிழண்ட வரலாற்றை அழிச்சது, எங்களோட போராட்டத்தை அழிச்சது இந்த கர்ணான்றதை சொல்லிக்கொண்டு நீங்கெல்லாம் இனி வாழ்க்கையிலேயே வெளியில வர மாட்டீங்க, உருப்பட மாட்டீங்கன்றதையும் நான் சொல்லிக்கொண்டு புலமிருந்த மக்களே, இதே மாதிரி தான் இந்த தமிழீழத்துக்காக போராடலன்னு சொல்லி செல்வராஜா கஜேந்திரன் ஒரு இதோண்டு பார்த்தேன் நான் நேற்று முந்தினால். அவர் சொல்றாரு, தமிழ் தேசியத்துக்காக தான் தலைவர் போராடினா, தமிழீழத்துக்காக போராடினா. சைக்கிள் கட்சியில இருக்கிற நாமக்கல் தன் கஜேந்திரன் சொல்றான். அவருக்கு நாளைக்கு பதிவு விடுறேன். நன்றி. எனக்கு பிக்கல் கொஞ்சம் வந்துட்டு நன்றி, வணக்கம்.